நம்ம நல்லக்கண்ணை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நேற்று இறந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போட்டோ ஒரு பணிப்பெண் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை ஆபாசமா காட்டி ஒரு தாவேக்கா தற்குறி அவனா சோத்த தின்றானா இல்ல வேற எதாவது துன்றானு தெரியல, அவ்வளவு மனிதன் மாமனிதரை வந்து எவ்வளவு அசிங்கப்பத்துக்காங்க பாருங்க. அந்த பொறம்போக்கு பொறுக்கி நாய். இந்த போட்டோவை நீங்க பாருங்க. இதெல்லாம் உருப்பட வச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த 2026 இவனுங்க டோட்டலா வாஷ் அவுட். இந்த ஆதவ அர்ஜுனாக்கு வாயில தான் சனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, உங்களுக்கு எல்லாம் முஸ்லீம்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா, இல்ல இந்த புர்கா போற பெண்கள் எல்லாம் பார்த்தா இலக்காரமா இருக்கா? அவர் சொல்றாரு ஒரு ஒரு பேட்டியில, அதாவது நேற்று மேடையில பப்ளிக் மேடையில வில்லிவாக்கத்துல நடந்த மேடைன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அன்னைக்கு பாக்குறேன் நானும் அண்ணனும் போயிட்டு இருக்கோம், காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 புர்கா போட்ட பொண்ணுங்க வராங்க. அவங்கள பார்த்துன்னு நான் பயந்துட்டேன். இது என்ன பேச்சு? ஏன் புர்கா போடுற பொண்ணுங்கள கேவலமா இருக்கா உங்களுக்கு? அது என்ன, அதுக்கு பயமா இருக்கு அவங்கள பார்த்தா? அது என்ன ஸ்டேட்மெண்ட் அது? ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தாவேக்கா பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா 41 பேர் இருந்தா ஒரு அமைச்சர் அழுதா அது நடிப்பு இல்லையா? ஆனா சும்மாவே மேலையில ஏறி அதுதான் அவன் சிஎம். எப்படிங்க அது? ஒரு அமைச்சரு 41 பேர் இறந்திருக்காரு, அதுக்கு அழுகுறாரு, அது நடிப்பு. ஆனா மேடையில ஏறி சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் அழுகுறாருன்னா, சம்பந்தம் எதுவுமே இல்லாம சும்மா அழுகுறாருன்னா அவர் சிஎம். இது என்னங்க நடக்குது? இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜ்மோகன் இருக்காப்பலையா, சொல்றாப்புல இந்த 2026 ஏப்ரல் மாதமும் மே மாதமும் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிக்கிற அன்னைக்கு காலையில 10 மணிக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு வரும் பாருங்க, அன்னைக்கு இருக்கு. எப்பா எனக்கு தயவு செய்துப்பா, எனக்கு நாளைக்கே கூட வச்சிருங்கப்பா. ஏமா நாளைக்கே உங்க தேர்தலை வச்சிருங்கம்மா, கொஞ்சம் வச்சுட்டு நாளைக்கே முடிச்சு விட்டா போதுமே. ஏன்னா இவனுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கினே என்னால இருக்க முடியல. ஏன்னா இவனுக்கு உலகமே வேற உலகமா இருக்குமா. எனக்கு ரொம்ப, அதாவது இந்த மாதிரி எப்படி இல்ல ஒண்ணு இல்லைங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்க மனநிலையை வந்து தயவுசெய்து கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட் போடுங்க. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சிஎம். இப்பலாம் சிஎம்னாலே சாதாரண சீட் ஆயிடுச்சுங்க, சாதாரணமாய் போச்சு. உண்மை, சிஎம்ன்றது எவ்வளவு பெரிய சீட், எவ்வளவு பெரிய பதவி அது. அதெல்லாம் இப்ப சாதாரணமாயிடுச்சு. யாரால தெரியுமா? இந்த தாவேக்கா தற்குறிகளால. ஒரு விஜய் எந்தவித ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாத ஒரு நடிகன், அந்த நடிகன் படத்தை பார்த்துட்டு அவர் தான் சிஎம் ஆகணும், அவருக்காக உயிரை கொடுப்பேன், எங்க அம்மா அப்பா வேணா, என் பொண்டாட்டி வேணா, யாரு வேணா, நான் கூட செத்து போறேன், எனக்கு விஜய் தான் வேணும், அவர் தான் சிஎம் ஆகணும், அவர் தான் தமிழனை காப்பாற்றணும், அவர் தான் ஊழலை ஒழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கானுங்களே. இவங்களெல்லாம் நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லக்கண்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உயிர் பிரிந்துட்டு, அவர் வயது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 வயது ஆகக்கூடியவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா சமூக பணியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருட காலமாக மேலாக பார்த்தீங்கன்னா இருந்தவர் தான். அதாவது ஒரு காசை வந்து பொருட்டாக மதிக்க மாட்டார் அவர். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்தீங்கன்னா சந்திச்சு அவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயும் 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த 1 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துட்டு, ஐயா நான் உங்ககிட்ட முதலமைச்சர் நிதிக்காக நான் எனக்கு என்னால முடிஞ்சது தரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அது 3000 ரூபாயும் சேர்த்து கொடுத்தவர் தான் நல்லக்கண்ணுன்றவர். அவர் மேல வந்து மிகவும் பற்று அதிகம் எல்லாருக்கும். அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் பற்றா இருந்தவங்க. நேற்று எல்லாருமே போயிட்டு பார்த்தாங்கன்னே சொல்லலாம். அதுல பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாம் போய் பார்த்துட்டு அவரை பத்தி வந்து பேசிட்டுலாம் வந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று போயிட்டு பார்த்திருக்காரு. அதுக்கு வந்து பாராட்டுக்கள். அவர் எப்படி பார்த்தாரு, அது பார்க்கறதுக்கான என்ன காரணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து ஒரு அரசியல் ரீதியா வந்து அரசியலுக்காக வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. அங்க இருக்கிற பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, ஐயா நல்லக்கண்ணை பத்தி சொல்லுங்க, நல்லக்கண்ணை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, எங்க போயிருக்க? ஒரு இறப்புக்கு போயிருக்கீங்க. இறப்புக்கு தானே போனீங்க. அங்க அவரை பத்தி ஒரு 2 வார்த்தை இல்ல 3 வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லாம பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு அப்படியே பயந்து போயிட்டு கார்ல ஏறி உக்காந்து போறீங்க.
இல்ல எனக்கு ஒரு புரியலங்க. அதாவது எதுக்காக அவரை பத்தி கூட இல்ல, அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வது, இந்த வார்த்தை கூட சொல்லாம எதுக்காக விஜய் நேத்து கார்ல ஏறி போனாருன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு என்ன? அதாவது மேடையில சும்மானாவே அழுதல்ல, இங்க அழுதுட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு என்னன்னு கேக்குறேன் நானு. ஏன் இப்படி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு அடமெண்ட் கேரக்டர், ஒரு மோசமான கேரக்டர் இல்லையா அது? அது பதிவு போட்டதுக்கு ஒருத்தங்க என்ன கமெண்ட்ஸ் என்ன போடுறாங்க, அது ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு இறப்புக்கு வந்திருக்காரு, ஒரு வார்த்தை ஒரு 4 வார்த்தை நல்ல கண்ணு அவர்களை பத்தி பேசிட்டு போறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சாவுல கூட பேட்டி எடுப்பீங்க. நான் கேட்கறேன், சாவு விட்டுருப்பா, வேற எங்க பேட்டி எடுக்க வரணும்னு சொல்லிட்டு நாங்க பத்திரிகையாளர் வருவாங்க, போய் சொல்லுங்க. என்ன அது ஒன்னும் புரியல. விஜய் பத்தி யாரும் பேசவே கூடாதா? ஒரு அரசியல் மாபெரும் தலைவருங்க அவரு. ஏங்க அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லா எதிர்கட்சிகளும் சரி, எல்லா கட்சி சார்ந்த தலைவர்களும் நேற்று வந்து அவர் மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்ததை தெரிவிச்சுட்டு போனாங்க. 10 கேட்டு அவரை பத்தி ஒரு 4 வாரம் சொல்லிட்டு போனாங்க. யாரு சொல்லாம போனா சொல்லுங்க பாக்கலாம்? சொல்லாத ஒரே ஆள் இவர் மட்டும்தான். நடிகர்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க, துணை நடிகர்களும் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இவர் மட்டும் சொல்லாம ஏறி போயிட்டாரு. இவரு அவ்வளவு பேர் அப்பா டக்கரான ஒன்றும் புரியலையாது. எல்லாம் இந்த முட்டா கூட்டங்களால தான் இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து இங்க நின்றுட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு நீங்க சுத்தின்னு இருக்கீங்க. இவனுக்கு வந்து அப்படி பொங்குறீங்கடா, பொங்கு என்ன பொங்கு பங்குன்னு குத்துன போல இருக்கு நீங்க பண்றதை பார்த்தாலாம். அறிவு கட்ட முட்டா பசங்களா. நம்ம நல்ல கண்ணை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நேற்று இறந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போட்டோ, ஒரு பணிப்பெண் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை ஆபாசமா காட்டி ஒரு தாவேக்கா தற்குறி அவனா சோத்த தின்றானா இல்ல வேற எதாவது துன்றானு தெரியல, அவ்வளவு மனிதன் மாமனிதரை வந்து எவ்வளவு அசிங்கப்பத்துக்காங்க பாருங்க அந்த பொறம்போக்கு பொறுக்கி நாய். இந்த போட்டோவை நீங்க பாருங்க. இதெல்லாம் உருப்பட வச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் சொல்றேன், இந்த 2026ல இவனுங்க டோட்டலா வாஷ் அவுட். இந்த கட்சி இந்த தடையுமே இருக்க எல்லாம் போகுது. உண்மைதான். இதெல்லாம் வந்து சினிமா விட்டு போனது நல்லதுங்க. தயவுசெய்து சினிமாவுக்கு வர வச்சாங்க. இது வேற என்ன பொழப்படுத்தின்னு போட்டோம், திருப்பி வந்து சினிமாவில் நடிச்சு நிறைய தற்கொலைங்க உருவாக்கிட்டு போவாங்க. ஆனால் சினிமா கூட தேவை கிடையாது நினைக்கிறேன். ஏன் நடிச்சு ஒன்றும் கழட்டல, ஒரு அவார்டை வாங்கல, ஒன்றும் வாங்கல. இதெல்லாம் எதுக்கு? இது பூமிக்கே பாரோன்ற நானு. டோட்டல் வேஸ்ட் இது. நேற்று ஜூலி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேசியிருந்தாங்க. அது என்ன பேசுவாங்க தெரியுது, ஜல்லிக்கட்டு மாடை பத்தி பேசுறதுக்காக ஒரு விமர்சனம் தெரிவிச்சாங்க. என்னது விமர்சனம் தெரிவிச்சாங்க, ஆபாச வார்த்தைகள் இல்லாம எப்படி வந்து பேசணும் அப்படி பேசிட்டு போனாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்கள அசிங்கமாவும் பச்சையாவும் கேட்டு போட்டாங்க. அதுக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிச்சாங்க. என்ன கருத்து வச்சாங்க? நீங்க மிரட்டினாலே இல்ல அசிங்கமா திட்டினாலே வந்து நான் வந்து வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன சொன்னாரோ அதே மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ யார் வரான்னு பார்த்தோன்னா ஒரு காலாவதியான நடிகை, அதாவது பார்த்தோன்னா சினிமால வாய்ப்பே கிடைக்காத ஒரு காலாவதி நடிகை தன்னை திருப்பி வந்து ஃபேம்காக என்ன பண்றாங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாருங்க. செப்பா டேய், எங்களை பார்த்து அவ்வளவு முட்டாளுங்களா தெரியுமா? இல்ல புரியாமதான் கேக்குற. ஒவ்வொரு வாட்டியும் தளபதி ஸ்பீச் கொடுத்தாலும் என்ன அவ்வளவு ஒரு இன்செக்யூரிட்டி? ஐயோ தளபதி இப்படி பேசுறாங்க, அவங்க ஃபேன்ஸ் அப்படி பண்ணிடுவாங்க, உயிர்கள் போயிடும் அப்படின்னு. நடக்காத ஒன்று நீங்களே ஒரு சீனு கிரியேட் பண்ணி மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு ஒரு ஏஜெண்டா வச்சு இப்படி பொங்குறீங்களே, இது நியாயமா? இது தேவையா? ரிலாக்ஸ் பண்ணுங்கப்பா. ஜூலி, உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லவும் மாட்டேன், நீங்களே படிங்க. உங்களுக்காக தான் இந்த டிஷர்ட் போட்ட. அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க தளபதி? குட்டி கதை சொல்றாங்க. அது பத்தாதுன்னு 2வது வீடியோ வேற போடுறாங்க. இது பியூர் அண்ட் பியூர் பர்சனல் அட்டாக் தான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க கண்டிப்பா பழி வாங்கதான் போவீங்க, என்ன மட்டும் பழி வாங்குங்க, ஆளுங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றது சட்டப்படி இது தவறுங்க. இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. அதாவது ஜூலிக்கு பாடம் எடுக்கிறாங்களாம், விஜய்க்காக பொங்கி எழுதுறாங்களாம். நான் கேட்கிறேன், மிஸ் சனம் செட்டி அவர்களே, நீங்க ஒரு பெண் தானே? அவங்கள அசிங்கமா எவ்வளவு கேவலமா பேசாத வார்த்தைகள்ல வந்து பேசிருக்காங்களே, ஒரு வார்த்தை பத்தி பேசுறது தானே? ஏன் பேச மாட்டீங்க? இல்ல அரசியலை பத்தி என்ன தெரியும்? விஜய்க்காக வந்து பொங்கிட்டு இருக்கீங்களே. நான் கேட்கிறேன், நீங்க உடம்புல ரத்தம் சதை எல்லாம் ஓடுது தானே? 41 பேர் இறந்துக்கிறாங்களே, விஜயால தான் 41 பேர் இறந்துக்கிறாங்க. அதுக்கு எதிராக ஒரு குரல் விட்டீங்களா? அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்ல. இங்க வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. பாடம் ஜூலி சொல்லிட்டாங்களா, இவங்க வந்து திருப்பி பேசுவாங்களா? ஒரு ஆளும் டேஷன் வந்து பேசிட்டு இருக்க. யாருக்காக வந்து பேசுற? விஜய் நான் உனக்கு சோறா போட்டா இல்ல சான்ஸ் குத்தார? உனக்கு யார் நீ? முதல்ல நீ யார்? எந்த ஊர் நீ?
நீ வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்க. விமர்சனங்கள் வைக்கிறது வந்து அது வந்து வைக்கலாம். அதாவது ஆபாசமாவோ இல்ல வந்து பர்சனலா பேசியோ அவங்கள வந்து அசிங்கப்படுத்தியோ அது வைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. அந்த ரோஸ்ட் பிரஸ் வந்து யார் மேலேயும் வந்து வைக்கவும் மாட்டோம், அந்த மாதிரி பேசவும் மாட்டோம். அந்த மாதிரி நான் எங்களை வளர்க்கல, அந்த வளர்ப்புல நாங்க இல்ல. நாங்க வந்து என்னென்ன விஷயத்த வந்து சமூக ரீதியா வந்து பேசுவோம், இல்ல அரசியல் ரீதியாக பேசுவோம் தவிர ஒரு நையாண்டி கிண்டலும் இருக்கும் தவிர அவங்கள வந்து பர்சனல் அட்டாக்கு, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்ககிட்ட கிடையவே கிடையாது. அது இனிமேலும் நடக்காது. அதே போல பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, இந்த ஆதவ அர்ஜுனாக்கு வாயில தான் சனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன பேசுறாருன்னா, எனக்கு நான் கேட்கிறேன், மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, உங்களுக்கு எல்லாம் முஸ்லீம்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா, இல்ல இந்த புர்கா போற பெண்கள் எல்லாம் பார்த்தா இலக்காரமா இருக்கா? அவர் சொல்றாரு ஒரு பேட்டி, அதாவது நேற்று மேடையில பப்ளிக் மேடையில வில்லிவாக்கத்துல நடந்த மேடைன்னு நினைக்கிறேன். அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அன்னைக்கு பாக்குறேன் நானும் அண்ணனும் போயிட்டு இருக்கோம், காலேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க வராங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 புர்கா போட்ட பொண்ணுங்க வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னு நான் பயந்துட்டேன். புர்கா போட்டு எனக்கு பயமா இருக்கு. ஒரு பாதி ரோடு ஓடி வராங்க பர்தா போட்டுட்டு. நான் பார்த்து பயந்துட்டேன். முகம் வேற பார்க்க முடியல. இந்த அக்கா முகம் பார்க்க முடியல, அங்க முகம் பார்க்க முடியல. பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் காரு. இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு? ஏன் புர்கா போற பொண்ணுங்கள கேவலமா இருக்கா உங்களுக்கு? அது என்ன, அதுக்கு பயமா இருக்கு அவங்கள பார்த்தா? அது என்ன ஸ்டேட்மெண்ட்? அது நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரா நீ? அதே ஸ்டேட்மெண்ட். இதுல வேற வந்து முஸ்லீம்கள் ஓட்டு, சிறுபான்மையின் ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான் போடுவாங்க, போட்டு கிழிப்பாங்க, நொட்டுவாங்க உனக்கு. இதுனா தேவையான பேச்சு. இந்த புர்காக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடிச்சது தெரியுமா? ஏங்க தினம் RSS பிஜேபி சங்கிகளால இஸ்லாமியர் வந்து ஏகப்பட்ட பேர் தாக்கப்படுறானுங்க. அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்ல. இங்க வந்து இஸ்லாமியர் போடுற வந்து புர்கா வந்து போட்ட பயமா இருக்குன்ற. நான் கேக்குறேன், இந்த கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, கேரளா ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரின்னு சொல்லிட்டு எடுத்து என்ன பதிவு பண்றா அப்படின்னா டைரக்டர், இது 2வது பாட்டு 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இஸ்லாமியர் சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஐரு பெண்களை வந்து பார்த்து லவ் பண்ணி அவங்களை ஏமாத்தி அவங்கள வந்து முஸ்லீம்களா மாத்துறாங்க, அவங்களாம் வந்து சாப்பிடறதுக்கு மாட்டுக்கறி ஊட்டி வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக போதா. அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க துப்பில்லாதவன் நீலாம் வந்து பேசிட்டு இருக்கலாமா? ஏன்னா காலங்காலமா இப்ப வரைக்குங்க இஸ்லாமியர்களை கண்டாலே அவங்க தீவிரவாதி, அவங்கள பேசாதீங்க, அவங்கள போவாதீங்க, என்னென்ன பேச்சை ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இப்பதான் அவங்க நிம்மதியா வெளியே வராங்க. இன்னமும் நீங்க வந்து புர்கா பத்தி பேசுறீங்க, இஸ்லாமியர் பத்தி கேவலமா பேசுறீங்க. என்ன மனுஷனா நீங்க? மிருகங்களா நீங்க? கொரோனா டைம்ல நீங்க வந்தீங்களா வெளியே? நீங்களா யாரு கொரோனா டைம்ல வீட்டை விட்டு வெளியே வந்தாடா? நீங்களா வெளியே வந்திருப்பீங்களா? அவங்கதான் வந்தாங்க, உயிரை பணைய வச்சு அங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. அங்க நிறைய இஸ்லாமியர் சொந்தங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களுடைய இடத்துல வந்து புதைச்சாங்கயா. நீங்களா போனீங்க? இல்ல உங்க விஜய் வந்தானா? யாரு வந்தா? எவனும் வரல. ஆனா அவன எதனா ஒரு பேச்சு நீ சும்மா சாதாரணமா பேசுறாங்களா? நீ எப்படியா புர்கா வந்து என்ன எப்படி சொல்லுவ? நீ பார்த்தா பயமா இருக்கு எப்படி சொல்லுவ? இல்ல மனுஷனா நீங்களா? மிருகங்களா நீங்களா? கொஞ்சம் கூட எல்லாம் ஒரு ஆளு உன்னெல்லாம் போய் கூட சேர்த்து வச்சுக்கின்னு மேடை வர பேச்சுக்கின்னு முக ஸ்டாலினை பத்தி தப்பு பேசிக்கின்னு திமுக பத்தி பேசிக்கின்னு இருக்கிறியே, நீ எல்லாம் அரசியல்வாதியா? நீ எல்லாம் உனக்கு தகுதி இருக்கா? அன்னைக்கு பாக்குற வடச்சென்னையை பத்தி தப்பா பேசுறேன். அவங்க வளர்ச்சியே இல்ல, அது இல்ல. நான் நேர்ல போனேங்க வடச்சென்னையில, நான் நேர்ல போனேன். அங்க நான் சொல்றேன், ஓப்பன் சேலஞ்சு, அந்த வடச்சென்னையில இருக்கிற இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்ல எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வேற எந்த ஏரியா இருக்கா நீங்க காட்டுங்க பாக்கலாம். நான் ஒரு வீட்லயும் பேசுறேன். என் வீட்டுல வந்து எல்லாம் சொல்றாங்க, பாக்ஸிங்ல இருக்கான், ஒருத்தன் அத்லெட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வடச்சென்னையில இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. நீ போயிட்டு அங்க போயிட்டு சொல்ற, அவங்க கஞ்சா அடிக்கிறானுங்க, போதையில இருக்கிறானுங்க, வேலைக்கு போறது இல்ல, பெண்கள் படிக்கிறது இல்ல. எத்தனை டாக்டர் இருக்காங்க? ஒரு ட்ரெய்லர் நான் சொல்றேங்க, ஒரு டெய்லர் அம்மா சொல்றாங்க, அம்மா வணக்கம்மா, கேக்குறேன் நான் உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறேன். அவங்க சொல்றேன், உங்க பசங்க இருக்காங்களா? நம்ம கேட்டதுக்கு, ஆமா என் பொண்ணு டாக்டர். இவ்வளவு பெருமையா தரமா இருந்துச்சு எனக்கு. ஒரு பொண்ணு டாக்டர், ஒரு டெய்லர் அம்மா, அவங்க பொண்ணு டாக்டர். இன்னொரு பையன் வந்து கோல்டு மெடலிஸ்ட் பாக்ஸிங்ல. சரி அப்படி இல்லங்க, சொல்றாரு. அந்த சேரியில தாங்க என் பொண்ணு படிச்சிருக்கா, MBBS படிச்சிருக்கா. MBBS? ஆமாங்க. சொல்லுங்க, ஆதவர்ஜுனோட சொல்லுங்க. MBBS படிச்சிருக்காங்க. என் பையன் வந்து பாக்ஸர். கோல்டு, ஆமா கோல்டு மெடல் எடுத்திருக்கான். அதுவும் வந்து இதே வட சென்னை தான். அந்த அளவுக்கு ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகிக்கிறாங்க. வட சென்னையில போயிட்டு விஜய் நிப்பாரா, அவர் ஜெயிச்சு CM ஆயிடுவாராம்.
எப்படிங்க அது? இது நடக்குமா? இது அடுக்குமா? மனசாட்சி வேணா? விஜய் யாரு? என்ன பண்ணாரு? என்ன கிழிச்சாரு விஜய்? சொல்லுங்க பார்க்கலாம். எவனாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணுமே பண்ணல இப்போ வரைக்கும். இப்போ எப்பவுமே எதுவுமே பண்ண மாட்டார். ஆனா உலக வரலாற்றிலேயே, அதாவது என்ன சொல்றாப்ப அந்த மேடையில சொன்னாரு, எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க. ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்கிறாரு. எதே தேர்தல் வாக்குறுதி. நான் மட்டும் இந்த சட்டசபை தேர்தல் ஜெயிச்சனா, நான் உங்களுக்கு கிராமத்துல இருக்கீங்க மக்கள், உங்க எல்லாரும் வீடு தேடுவது சந்திப்பேன். எப்படி? நீ சந்திக்கிறதுக்காக உனக்கு முதலமைச்சர் ஆக்கணுமா? இதெல்லாம் எப்பாற்பட்ட ஒரு அழிவு காலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் இவரெல்லாம் ஒரு இன்னமும் ஒரு தலைவராக எடுத்துக்கின்னு இவர் இன்னும் பெரிய போராட்ட தியாகி மாதிரி நிறைய பேர் அழுதுக்குன்னு இரிட்டேட்டிங்க, மோஸ்ட் இரிட்டேட்டிங்க. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அது பேசும்போது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்க நல்லா பேசுறீங்கப்பா, கால இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க, அவங்க நல்ல புத்திமதி சொல்றீங்க, சிறப்பா பண்ணுங்க, எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு தரோம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இங்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்காங்கப்பா, ஒரு அரசியல் அறிவுன்றதே இல்ல, அவனுக்கு என்ன ஏது பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியாம ஒருவர் மென்டல் மாதிரி சுத்தின்னு இருக்கானுங்க, நம்ம சமுதாயம் சீரழிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு தாய்மார்கள் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது. இவங்க ஒருவேளை சிஎம் ஜெயிச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாடோட நிலைமை என்ன ஆகும்ன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு மோசமான நிலைக்கு போகும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் இருக்குது இந்த இடத்துல. அதே போல பாத்தீங்கன்னா நேத்து அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலையா, அந்த தேர்தல் விஷயமா நிறைய ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதாவது ஒரு தொகுதிக்கும் எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க உள்ள எல்லா கட்சியினரும் சேர்ந்து நீங்க என்ன நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கிறாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல போயிருக்காங்க. அப்ப காஞ்சிபுரத்துல அங்க இருக்க எல்லாருமே இதை பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தா தாவேகால ஒருத்தர் ஏந்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னே பார்த்தோன்னா யாருக்கும் காத்துல அங்க ஒரு குட்டி குண்டான்ஸ்ல இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 25 பேரு. அவங்க சரி காஞ்சிபுரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, காஞ்சிபுரத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாப்புல, சீக்கிரம் சொல்லுங்க சார், இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா இங்க நெசவாளருக்குன்னு நிறைய நெசவாளர் இருக்காங்க, இங்க கூட்டுறவு சங்கம் இங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து வைக்கிறார், பச்சை போய் எடுத்து வைக்கிறார். அங்கிருந்து ஒரு சொல்றாங்க 1971 இங்க கூட்டுறவு சங்கம் எங்குது, மிகவும் லாபகரமா எங்குது. அப்படி இல்லைன்னு யாருப்பா சொன்னா, உங்க வாப்பா நான் கூட்டு போய் காட்டுறேன். அதே போல பார்த்தோன்னா எல்லாம் பக்கவா இருக்குது. ஒரு காஞ்சிபுரத்துல இருக்கிற நபரு கூட்டுறவு சங்கம் எங்க கூட இல்லைன்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல, இதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல நெசவாளர்கள் இருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டுறவு நெசவாளர்னு தனியா அவங்களுக்குன்னு ஒரு கூட்டுறவு சங்கம் இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இல்ல, நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் சரிப்பா அங்க இருக்குது, நீ என்ன பண்ணுவ, நான் என்ன பண்ணுவேன்னா காஞ்சிபுரத்தை சொல்றாப்புல, காஞ்சிபுரத்துல வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தா இங்க இருக்கிற எம்எல்ஏ சொன்னாரு, இங்க எல்லாம் சிப்காட் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொன்னாரு. ஆனா எதுவும் பண்ணவே இல்லை. இங்க சிப்காட் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாப்புல. யாரு? இங்க தற்கூரி எங்க காஞ்சிபுரத்துல. அப்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்குது என்ன? சரி நான் கேட்கறேன், காஞ்சிபுரத்துல வளர்ச்சி அடையணும்னு சொல்றீங்க, அப்ப ஏர்போர்ட்டை மட்டும் ஏன் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நெறியாளர் கேட்கிறாரு. அதுக்கு போறான் மூடின் வாயை மூணு கம்முன்னு பெனாத்துறான், முழிக்கிறான். பாத்துங்க எப்பாற்பட்ட ஒரு மென்டலா இருப்பானுங்க பாருங்க. அதே போல என்ன சொல்றான், வேலைகள் உருவாக்குவோம், சிப்காட்டை உருவாக்குவோம் சொல்றான். அப்ப சிப்காட்டை நீங்க எங்க கட்டுவீங்க? காஞ்சிபுரத்துல எந்த நிலத்துல கட்டுவீங்க? விவசாய நிலத்துல அழிப்பீங்களா? அப்ப ஏன் ஏர்போர்ட்டை வரவிடாம தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கா கேட்கிறாப்புல. இதுக்கு முழிச்சு பிதுங்கி நான் இங்க திமுக செய்கிற அராஜகத்தை ஒழிப்பேன் அப்படின்றாங்க. அங்க கை தட்டுறானுங்க. எப்பாற்பட்ட ஒரு மென்டலா இருப்பாங்க. இதுதாங்க நல்ல வேலை புஷியானதுன்னு சொல்லிட்டாப்புல. இந்த மாதிரி தாவேகாவை சார்ந்தவர்கள் யாருமே இந்த யூடியூப்ல பேசுறது, அதாவது பர்மிஷன் வாங்காம பேசுறது, இந்த எதுவுமே இருக்கும். அதாவது எந்த தொலைக்காட்சிகளும் பர்மிஷன் இல்லாம நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா இந்த கட்சி ஆர்டர் அழிஞ்சுன்னு வருது. இவங்க பேசி 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 பார்த்தோன்னா ஃபுல்லா அழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் தெரியாது, இவன் தலைவனுக்கும் ஒண்ணும் தெரியாது. தற்கூரி இவன் எப்படி பேசுவான்? அவங்க அரசியல் பத்தி தான் தெரியுமா? நேற்று கூட பாருங்க நல்ல கண்ணை பத்தி கேட்டதுக்கு போயிட்டாப்புல. ஏன்னா நல்ல கண்ணு யாருன்னே தெரியாது. இதுதான் உண்மை. விஜய்க்கு நல்ல கண்ணு யாருமே தெரியாதுங்க, அதான் அவர் போயிட்டாரு. இல்ல சொல்லிருப்பார்ல அவர் பத்தி 2 வார்த்தை. ஒரு கொள்கை இல்ல, எப்படி அரசியல் பேசணும்ன்றது தெரியாது. இது என்னன்னு இன்னும் இதுமே தெரியலங்க. மாவட்ட செயலாளர் அப்படின்னா என்ன தெரியுமா?
அதாவது ஒரு கட்சியை உருவாக்குறவர்கள் இளைஞர்களை வந்து கட்சியில சேர்த்து அவங்க நல்வழிப்படுத்துறவங்க தான் மாவட்ட செயலர். கட்சி வந்து பிரம்மாண்ட அளவுக்கு உருவாக்கி ஒரு கட்சியை அடுத்த லெவல் கொண்டு போறதுதான் மாவட்ட செயலரோட வேலை. ஆனா தாவேக்காவை சார்ந்த மாவட்ட செயலர் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரு இளைஞர்களை வந்து அதாவது எதிராக செயல்பட்டான்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்றுவேன், அவனை குத்திடுவேன், அவனை பிடிச்சிருவேன், அது போல பார்த்தோன்னா அவன் மகனும் மிரட்டான். என்ன சொல்றா போறேன்னா அவனுங்களாம் அவன் சேர்ந்து எனக்கு மாவட்ட செயல் பதவி வேணாண்டா, நான் உன்னை குத்தி போடுறேன் பாக்குறியா, உன்னை தலை துண்டா ஆக்கிடுவேன் உன்னை. எது ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்கா நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டின்னு இருக்கான். இன்னைக்கே தூக்கி போட்டு இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ணேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம், தலையே வெட்டுவேன், மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்பு நாங்க அவசியமே கிடையாது, எனக்கு பொறுப்புலாம் கிடையாது. அலைசிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வெட்ட போறான்னு சொல்லி இந்த அளவுல இருக்குது. எப்படி இப்பதான் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறானுங்க. அவ்வளவு சீக்கிரம் பாருங்க மிகப்பெரிய கொலைகாரன் எல்லாம் இருக்கானுங்கப்பா. கொலை பண்றவங்களாம் தலை வெட்டுருவானா, கத்தியத்து குத்துருவானா, யாரும் மிரட்டினா எதிர்கட்சிக்காரனும் இல்ல, எதிர்கட்சிக்காரனை மிரட்டின தலைமையில போட வச்சுங்க, அவங்க கட்சிக்காரனுங்களை மிரட்டுறானுங்க. இப்ப பாருங்க எந்த அழகுல இவன் கட்சி இருக்குது, எப்படி வழி நடத்தானுங்க பாருங்க. இவன் தலைவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், தூங்கிட்டு இருப்பான், கோட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இது என்ன கட்சியா இல்ல என்ன கும்பல் இவனுங்க. அதாவது இங்க பாருங்க, இப்போ உலக அளவுல இங்க நடக்கிற அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்கானுங்க. உண்மைங்க. ஏன்னா 41 பேர் இறந்துருக்கிறான், எதுவுமே நடக்காது. அங்க இருந்து கூப்பிட்டு இங்க ரெசார்ட்ல புக் பண்ணி அவங்க மீட் பண்ணிக்கிறாப்புல. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இந்த சின்ன சின்ன பசங்களாம் வந்து நான் தான் விஜய் சீமாக்கும் அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மேல எல்லாமே பார்த்துட்டு இருக்கானுங்க. யாருங்க இவனுங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இவனுக்குள்ள சாதாரண ஆள் இல்லை, இவங்களுக்குள்ள வந்து மனுஷ ரத்தம் ஓடுதா இல்ல மிருக ரத்தம் ஓடுதான்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கானுங்க இவனுங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நான் கேட்கறேன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க நாகப்பட்டினம் ஜெயிச்சு ஒரு வேளை முதலமைச்சர் ஆயிட்டோம்னா அந்த பொதுமக்களோட நிலைமை என்ன ஆகும்? ஐயோப்பா, ஒரு பயங்கரமா ரவுடி போல இருக்குது, எனக்கு பயமாகுது எனக்கு.